குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், ஆழமாக கவனமாக கேளுங்கள். மிக தெளிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஆழமாக கவனமாக கேட்டால் தான் புரியும். எல்லாம் மேலோட்டமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் ஆழமாக கவனமாக கேட்குங்க. முடிஞ்சால் 2-3 தடவை கேளுங்க. ஏன்னா நமக்கு டைமே இல்லை, எப்போ பார் பிஸி. அந்த பிஸியில் நம்ம ஏதோ ரன்னிங்கில் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப ஆழமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழமாக கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் 1 மணி நேரம் வந்து இங்கே பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களும் புரிய வரும். ஏனென்றால் இவ்வளோ வருஷங்களாக நீங்கள் எதெல்லாமே கேட்டிருக்கீங்க, கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கீங்க, தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. அந்த தெளிவெல்லாம் இங்கே கிடைக்கும். ஏன்னா நாங்களும் தெளிவு இல்லாமல் இருந்தோம். 25 வருஷமாக அது தெளிவுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப தெளிவாக கிளியராக எல்லாமே உங்களுக்கு கிளியராகி சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு வரும். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, கடவுளுடைய கண்கள் நிச்சயமாக உங்களை தேடி கொண்டிருக்கிறது. அதனால தான் சேர நாட்டு ராஜா பாருங்கள் என்ன பண்ணார். அவருடைய கொடியில் கண்ணை வச்சார். எந்த கண்ணை வச்சார் தெரியுமா? மீனோட கண்ணை வச்சார். ஏன் வச்சார் தெரியுமா? கடவுள் விடாமல் பார்த்துட்ருக்கிறாருன்றதால் தான். கண் சிமிட்டாமல் பார்க்கிற ஒரு கண் கடவுளுடைய கண். கண் சிமிட்டாமல், ஓகே, தொடர்ந்து பார்க்குற கண். அதனால் நிச்சயமாக அந்த கண்ணை நிச்சயமாக பாருங்கள். அந்த கண் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ணை, உங்களை பார்த்துட்ருக்கிற கண்ணை நீங்கள் பாருங்கள். உங்களை பார்த்துட்ருக்கிற கண்ணை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கனெக்டே ஆக மாட்டீங்க கடவுள் கூட. கடவுள் எப்போவுமே உங்களை பார்த்துட்ருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் அவரை பார்க்காம இருக்கீங்க. இந்த பாருங்களேன், நம்ம பிறந்ததுலேருந்து அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். யாரெல்லாம் செலக்ட் பண்ணாரோ அவரை இந்த உலகம் முழுவதும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நம்ம பார்க்குறதே இல்லை. நம்ம பார்க்காம இருந்துட்டோம். நம்ம பல இடங்களில் பார்த்துட்டோம். நம்ம அங்கே இங்கே ஓடிட்டோம். அதனால தான் அவர் நம்ம கண் மீட் ஆகலை. எப்போ அவருடைய கண்ணோட உங்கள் கண் மீட் ஆகுதோ அன்னைக்கு நீங்கள் தெளிவாக கடவுளை சரியாக புரிந்து கொள்வீர்கள். இந்த பிரச்சனையே அதுதான். நம்ம இந்த முன்னோர்கள் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த வேதாந்தம், எல்லா சடங்கும், எல்லா விஷயமும், அதை பின்னாடி ஓடி 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 இந்த ஒரிஜினல் கடவுளோட கண்ணு கூட நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்கள். அந்த மீட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கெட்ட சக்தி பயங்கரமாக அடின்னு அடிக்கிறான் நம்மளை. அதனால தான் நமக்கு வியாதியும் கடனும் பிரச்சனையும் எல்லாம் வருது. ஏன்னா அவர் கண்ணு கூட நம்ம கண்ணு மீட் ஆகலை. தயவு செய்து கண்ணை மீட் பண்ண வைங்க. அவர் கண்ணு கூட உங்கள் கண்ணு மீட் ஆகட்டும். அதுக்கு விட்டு கொடுங்க. நம்ம எப்போவுமே பிஸின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கூட விட்டு கொடுக்கலன்னா, அவர் கண்ணு நம்ம கண்ணு கூட மீட் ஆகலைன்னா எப்படி நன்மைகள் கிடைக்கும்? நன்மைகள் கிடைக்காது. ஆனால் அவர் கண்ணு எப்பவும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கண்ணு கூட உங்கள் கண்ணு மீட் ஆகிடுச்சின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவரை உணர்ந்துட்டிங்கன்னா, அவர் கூட நடந்துட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான நன்மைகள், உலகத்தில் எக்கச்சக்கமான நன்மைகளை இவங்களை காத்து கொண்டிருக்கிறது. நம்ம எதனா மினிஸ்டர் கண்ணு மீட் ஆகுமா? ஏன்னா அரசியல்வாதி கண்ணு மீட் ஆகுமா? ஏன்னா நன்மை கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்குறோம். இதுதான் கெட்ட சக்தி செய்கிற பெரிய தந்திரம். கடவுளோட கண்ணை விட ரொம்ப பெருசாக நம்ம எதனா ஆஃபீஸர் கண்ணு மீட் பண்ணுமா, எதனா ஒரு பெரிய ஆள், இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க கண்ணு மீட் ஆச்சுன்னா நமக்கு எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை பாதுன்னு பார்க்குறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சினி ஆக்டர் கண்ணு மீட் ஆகுமான்னு பார்க்குறாங்க. பாவம் அலைஞ்சு ஓடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாம் பெரிய ஆளுங்க கூட இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன்லாம் போய் பாருங்கள். லான்ச்சிங், ஓகே, பாட்டு லான்ச்சிங், சினிமா பாட்டு லான்ச்சிங், அந்த ஃபங்க்ஷன்லாம் போய் பாருங்கள். பெரிய சினி ஆக்ட்ரஸ் அப்படி வந்து ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு இவங்க அலைவாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டால் அவ்வளோதான், ஆக்ரோஷம் தாங்காது. அவங்க கண்ணை மீட் பண்ணுறதுக்கு இவங்க கண்ணை அலைஞ்சிட்ருக்கு. ஆனால் கடவுள் கண்ணு அவ்வளோ பெரிய உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளுடைய கண் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது.
அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றீங்க. பாருங்கள், அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு நன்மை வரும்? எப்படி நன்மை வரும்? நன்மை வராத இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். பாருங்களேன், ஒரு கடவுள் விஷயம்னு பேசும்போது அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம அங்கே கண்ணை வைக்கலாம். ஆனால் ஒரு சினி ஆக்டர் வந்து பேசினா ஓடுவோம் இல்லையா? அப்பா! சூர்யா, அபிதா, கா ரஜினி எல்லாம் வந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. விஜய், அஜித், அப்பா! அவங்க கண்ணெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு எப்படி ஓடுறாங்க தெரியுமா ஜனங்க? எதுனா கிடைக்குமா? எதுனா 1 இன்ச்சு கிடைக்குமா அவங்ககிட்டருந்து? எந்த நன்மைன்னா கிடைக்குமா? அதிசயமாக இருக்குங்க. இந்த ஜனங்கள நினைச்சாலே அதிசயமாக இருக்கு. எந்த நன்மையும் கிடைக்காதவங்க கண்ணை தேடி ஓடுறாங்க. இவங்க கண் அவங்க கண்ணு மீட் ஆகுமான்னு. ஆ? கெடுதல் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும், காசு வேஸ்ட் ஆகும், பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாடுபடுறாங்க வேலை இல்லாமல். எல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய பேர் கிரிக்கெட் பிளேயர் கண்ணு மீட் பண்ணுமா? ஓ, எப்படின்னா தோனி கண் நம்ம கண்ணு கூட மீட் பண்ணுமான்னு அலையிறாங்க. என்ன பண்ணுறது? இதுதான் கெட்ட சக்தியோட பெரிய தந்திரம். எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் கண்ணு உங்கள் கண்ணை மீட் பண்ணுமான்னு பாருங்கள். எந்த டைமில் மீட் பண்ணணுன்னு தேடுங்க. அவர் மீனோட கண்ணை போல் சிமிட்டாமல் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அந்த கண்ணை கூட நீங்கள் எப்போ மீட் பண்ணிட்டீங்களோ, அந்த மீட் பண்ண கண்ணை பலமாக அவர் கூட சேர்த்து வைங்க. அங்கே எங்கே டைவர்ட் ஆகாமல் அந்த கண்ணை நல்லா அவர் கூட சேர்த்து ஒன்றி போனீங்கன்னா பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய நன்மைகள், உலகத்தில் நீங்கள் யோசிக்காத நன்மைகள், எல்லா செழிப்பும் உங்களுக்கு வரும். நிச்சயமாக வேதனை, வியாதி எதுவுமே வராதுங்க. எவ்வளோ நல்ல கண்ணுங்க, அந்த கண்ணை பாருங்கள். நிச்சயமாக அந்த அந்த விஷயத்தில் நம்ம கண் திறக்கணும். நிச்சயமாக கெட்ட சக்தியின் பிடியில் இருக்க மாட்டேன், அவங்ககிட்ட தப்பிச்சிருவேன். இவர் கண்ணை பார்த்துட்டா அவன் வரவே முடியாது கிட்டன்றதை நல்லா புரிஞ்சுங்க. அவர் கண்ணை தேடுங்கள், அவர் கண்கள் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளால் செலக்ட் பண்ண ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் தேடிட்டே இருக்கிறார். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரே கண் அது. அதனால் அந்த கண்ணை நிச்சயமாக பார்ப்பேன் என்று தீர்மானியுங்கள். பார்த்தவர்கள் பலமாக இன்னும் பாருங்கள், இன்னும் ஆழமாக பாருங்கள். பெரிய வெற்றி வாழ்க்கையை அடையுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.